இன்றைய முக்கிய செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. அதிமுக ஆட்சியின் போது தரம் குறைந்த நிலக்கரியை மின்வாரியத்திற்கு விற்ற அதானி நிறுவனம் 3 மடங்கு விலையை அதிகரித்து பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை என ராகுல் குற்றச்சாட்டு. 7 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்களை நொறுக்கிய எம்எல்ஏ. ஆந்திராவில் சிறப்பு குழு விசாரணையில் அம்பலமான அதிர்ச்சி தகவல். வணக்கம். வங்கக்கடலில் இந்த ஆண்டின் முதல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதிகாலை உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடகிழக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு கேரள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தேனி, தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மிக கனமழையும், ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குமரி மாவட்டத்தில் பரவலாக இன்று கனமழை பெய்தது. தோவாளை அருகே சொக்கர்கிரி மலையில் உள்ள முருகன் கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் ஏற்பட்ட திடீர் மழை வெள்ளத்தால் வைகாசி விசாக விழாவிற்காக கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் கீழே இறங்கி வர முடியாமல் தவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் ஆழியாறில் 15 சென்டிமீட்டரும், திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. கனமழைக்கு தமிழ்நாட்டில் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். கோடை மழையால் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணியை வருவாய் மற்றும் வேளாண் துறையினர் தொடங்கியுள்ளனர். அதிமுக ஆட்சியின் போது தரம் குறைந்த நிலக்கரியை 3 மடங்கு அதிக விலைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி நிறுவனம் வெற்றிருப்பது ஆதாரங்களுடன் அம்பலமாகியுள்ளது. OCCRP எனப்படும் சர்வதேச அளவிலான திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் ஊழலை அம்பலப்படுத்தும் அமைப்பு கண்டுபிடித்துள்ள புதிய ஆதாரங்களை பிரிட்டனிலிருந்து வெளியாகும் புகழ்பெற்ற பினான்சியல் டைம்ஸ் இதழ் வெளியிட்டுள்ளது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 2014ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மின்வாரியத்திற்காக அதானி நிறுவனத்திடமிருந்து சுமார் 17,50,000 டன் நிலக்கரி அதிக விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 ஜனவரி 9ஆம் தேதி எண்ணூர் துறைமுகத்திற்கு 69,925 டன் நிலக்கரியை தமிழ்நாடு மின்வாரியத்திற்காக அதானி நிறுவனம் கொண்டு வந்தது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அந்த நிலக்கரி தரம் குறைந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கிலோ ஒன்றுக்கு 3,500 கலோரி எரிதிறன் கொண்ட நிலக்கரியை வாங்கி அதை 6,000 கலோரி எரிதிறன் கொண்ட நிலக்கரி என்று தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் விற்று 3 மடங்கு லாபத்தை அதானி அடைந்துள்ளார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதே முறையில் 2014ஆம் ஆண்டில் மட்டும் 24 கப்பல்களில் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஜான்லின் என்ற நிறுவனம் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அனுப்பிய எரிதிறன் குறைந்த நிலக்கரி பிரிட்டிஷ் வெர்ஜின் தீவுகளை சேர்ந்த ஒரு நிறுவனம் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் வழியாக தமிழ்நாடு கொண்டு வரப்பட்டது போல் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் 2,330 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட 1 டன் நிலக்கரியின் விலை தமிழ்நாட்டிற்கு வருவதற்குள் 7,650 ரூபாயாக அதிகரித்து காட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதோடைய ரொம்ப முக்கியமான அம்சம் இன்னைக்கு என்னன்னா, இதோடைய ஆதாரங்கள் அந்த $28 தான் அங்கு வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஆதாரங்களை ஃபினான்ஷியல் டைம்ஸ் மற்றும் OCCRP கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த ஆதாரம் மிக வலுவானது. 3 மடங்கு $28 $92 கொடுக்குறாங்கன்னா, இதனால் நேரடியாக இப்போ நீங்கள் மின்சாரத்துக்கு அதிகமான விலை கொடுக்குறீங்க இல்லையா, கட்டணம் அதிகமாக கட்டுறீங்க இல்லையா, இதற்கெல்லாம் காரணம் நம் மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற ஊழல்கள் தான்.
இந்த ஊழல் பணம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். என்னுடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. அதாவது என்னென்னா, ஒரு கிலோவுக்கு 6000 கலோரிஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்க இருக்கக்கூடிய நிலக்கரி அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலே அது 3600 கலோரிஸ் தான் வந்து இருக்குது பெர் கிலோ. ஸோ வந்து ஏன் வந்து இந்த மோசமான இருக்கக்கூடிய இதை எரிப்பதனால் என்ன பாதிப்பு உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷனில் இந்த நிலக்கரியை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக அதிகமாக எரிக்க வேண்டிய தேவை வரும். ஸோ வந்து நிலக்கரியினுடைய தன்மையை பொறுத்து தான் வந்து கம்மியான நிலக்கரியை நம்ம எரிக்கும் போது நமக்கு அதிக ஹீட்டு கிடைக்கும். அதில் அந்த கலோரிஸ் தன்மை வந்து குறைகின்ற போது வந்து அதிகமான நிலக்கரியை நீங்கள் எரிக்க வேண்டிய தேவை இருக்கும். அதிலிருந்து அதிகப்படியான சாம்பல்கள் வெளியேறும். ஊடகங்களில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, பாஜக ஆட்சியில் நடந்துள்ள மிகப்பெரிய நிலக்கரி ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல வருடங்களாக நடந்து வரும் இந்த மோசடி மூலம் திரு மோடியின் நெருங்கிய நண்பர் அதானி தரம் குறைந்த நிலக்கரியை 3 மடங்கு அதிக விலைக்கு விற்று பல ஆயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்துள்ளார் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வெளிப்படையான ஊழலில் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ஆகியவை அமைதியாக இருக்க எத்தனை டெம்போக்கள் பணம் தரப்பட்டது என்பதை பிரதமர் சொல்வாரா என திரு ராகுல் காந்தி வினவியுள்ளார். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ ஒருவர் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தரையில் எரிந்து சேதப்படுத்திய காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 25 மக்களவை தொகுதிகளுக்கும் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடந்த 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அப்போது பல்வேறு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. தேர்தல் நாளில் நடைபெற்ற வன்முறைகளை அடக்க தவறியதாக மாவட்ட ஆட்சியர் ஒருவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒருவரையும் இடம் மாற்றம் செய்ய உத்தரவிட்ட தேர்தல் ஆணையம் 14 காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் செய்யவும் உத்தரவிட்டது. மேலும் சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்து விசாரணை நடத்தவும் ஆணையம் பரிந்துரைத்திருந்தது. அந்த சிறப்பு குழு விசாரணை நடத்திய போது மர்ச்செல்லா சட்டமன்ற தொகுதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரும் அந்த தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்றவருமான திரு பின்னல்லி ராமகிருஷ்ணா ரெட்டி வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த காட்சி அம்பலமாகியுள்ளது. பால்வாய்கேட் வாக்குச்சாவடி மையத்திற்குள் தனது ஆதரவாளர்களுடன் புகுந்த அவர் அங்கிருந்த ஊழியர்களை மிரட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தரையில் போட்டு உடைத்தார். அதனை தடுக்க முயன்ற வாக்குச்சாவடி முகவரை எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் தாக்கினர். தாக்குதல் காட்சியை தெலுங்கு தேசம் கட்சியினர் பலருக்கும் பகிர்ந்து வருவதால் சமூக வலைதளங்களில் அது பரவி வருகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் விடுத்துள்ள அறிக்கையில் 7 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குச்சாவடி இயந்திரங்களை திரு பின்னல்லி ராமகிருஷ்ணா ரெட்டி உடைக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ காட்சிகள் அனைத்தையும் காவல்துறையிடம் பல்நாடு மாவட்ட தேர்தல் அதிகாரி அளித்துள்ளதாகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சிப்கள் சேதம் அடையாததால் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என ஆந்திர மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு முகேஷ்குமார் மீனா ஏற்கனவே தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா இன்று மலர் கண்காட்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது. அண்ணா பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கும் கோடை விழா மலர் கண்காட்சியை வேளாண் துறை முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா தொடங்கி வைத்தார். இந்த மலர் கண்காட்சியில் 7 லட்சம் மலர்களை கொண்டு 25 அடி உயர காற்றாலை, நண்டு, ஆக்டோபஸ், முத்துச்சிப்பி உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள், மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் உள்ளிட்ட கார்ட்டூன் கதாபாத்திரங்களின் உருவங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. எல்லா ஃப்ளவர்ஸுமே வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாம் அண்ட் ஜெர்ரி, அப்புறம் மிக்கி மவுஸ் பொம்மை, டோரா புஜ்ஜி, இந்த மாதிரி இதெல்லாமே குழந்தைங்களை கவர அளவுக்கு நல்லாவே பொம்மையில் வந்து டெக்கரேட் பண்ணி எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நட்டு வளர்க்குற மாதிரி நல்லா வச்சுருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மக்களிடையே வந்து நல்லா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் கூட இது தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கடல் உயிரினங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு எந்தூசியாசம். ஒவ்வொரு மரலையும் பார்த்தா ஒவ்வொன்றும் சிரிக்குது நம்மளை பார்த்து. அண்ணா பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் 30,000 பூந்தொட்டிகளில் பூத்திருக்கும் பல வண்ண மலர்களும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளன. ஏற்காட்டில் வரும் 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. தொடக்க நாளான இன்று சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இனி வருவது செய்தி துளிகள்.
டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொலை மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் அங்கித் கோயல் என்பவரை டெல்லி காவல்துறை கைது செய்துள்ளது. மெட்ரோ ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் நேற்று திரு கெஜ்ரிவாலுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. இதுகுறித்து ஆம் ஆத்மி கட்சி புகார் அளித்த நிலையில் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் அங்கித்தை காவல்துறையினர் கைது செய்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் குறித்த அவதூறு விளம்பரங்களை வெளியிட தனி நீதிபதி விதித்த தடையை எதிர்த்து பாஜக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பாஜகவின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு விளம்பரம்தான் என்றாலும் தேசிய கட்சியான பாஜக வரைமுறையை மீறக்கூடாது என்று அறிவுறுத்தியது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். பாத்திமா நகர் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் முன்பு இன்று நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தியை புகழ்ந்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவை அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு நீக்கினார். நான் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று அவர் நேற்று பதிவிட்டிருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பதிவை திரு ராஜு நீக்கியுள்ளார். அவர் பதிவை நீக்கியதும் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தின் போது சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மாட்டு வண்டிகள் மோதியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பெரிய மாடு, நடுமாடு, சிறிய மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை, திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 43 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. மதுரை மாவட்ட வைகை பூர்வீக முதல் கண்மாய் பாசன பகுதிக்கு வைகை அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும் 26ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு வினாடிக்கு 400 கன அடி வீதம் மொத்தம் 209 மில்லியன் கன அடி தண்ணீர் விடப்பட உள்ளது. இதன் மூலம் சுமார் 6000 ஏக்கர் நிலம் பாசன பயன்பெறும். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவாகவே உள்ளதால் கடந்த 10 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 2 அடி மட்டுமே உயர்ந்துள்ளது. 152 அடி உயர அணையில் இன்று நீர்மட்டம் 116 அடியாக உள்ளது. அணையிலிருந்து தேனி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 100 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சிவகாசியில் ஆடவர்களுக்கான ஆடையக திறப்பையொட்டி வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டதால் இளைஞர்கள் கூட்டம் அலைமோதியது. முதலில் வரும் 50 பேருக்கு 2 ரூபாய் விலையில் சட்டை, 1500 ரூபாய்க்கு மேல் பொருள் வாங்கினால் டிவி, எது வாங்கினாலும் கண்கண்ணாடி பரிசு என்ற அறிவிப்பால் ஏராளமானோர் காலையிலேயே படையெடுத்து வந்தனர். கோவையில் கனமழையால் குண்டும் குழியுமாக மாறிய சாலையை சீரமைத்த போக்குவரத்து காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ரயில் நிலையத்திற்கு செல்லும் சாலையில் மழையால் பழுதான பகுதியில் தமிழரசன் என்ற அந்த காவலர் கற்களை கொட்டி சமப்படுத்தினார். பழுதான சாலையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் அவர் செய்த இந்த பணிக்கு பலரும் இணையதளத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 268 புள்ளிகள் அதிகரித்து 74,221 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 69 புள்ளிகள் உயர்ந்து 22,598 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 54,880 ரூபாயாகவும் 1 கிராம் 6,860 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் உயர்ந்து 100 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் நெல்லை, குமரி உள்ளிட்ட 5 தென் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது தரம் குறைந்த நிலக்கரியை 3 மடங்கு அதிக விலைக்கு தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அதானி நிறுவனம் விற்றது அம்பலமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.